சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். சைனா வந்து ஹீரோவா வில்லனான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு ஆமா. நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து உலகத்துக்கே அது ஹீரோவாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். இப்ப உலகத்துல இருந்து இந்த நிலக்கரி, பெட்ரோல் வளம் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. காலநிலை மாற்றத்தினால நிறைய நஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. எப்படி அடுத்த எரிபொருள் என்ன செய்யறது? அடுத்தது வந்து இந்த பவர் கட் எல்லாம் ஆகாம இருக்கணும். இன்டர்நெட் இதெல்லாமே ஒர்க் ஆகணும். நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை சரி செய்யற மாதிரி மாபெரும் புரட்சி செய்யலாம்னு சைனா செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ. ஒரு செயற்கையா ஒரு சூரியனையே உருவாக்கிட்டு இருக்காங்க. செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு 2030 வந்து அது முடிச்சிருவாங்களாம். முடிச்சு அது பயன்பாட்டுக்கு வந்துருமா. சூரியன்ல எப்படி அந்த ஹீலியம்லாம் வந்து அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹைட்ரஜனோட அணுக்கள் தான் ஒண்ணு ஃபியூஸ் ஆகி ஹீலியமா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா கோடிக்கணக்கான வருஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சூரியன். அந்த ஆற்றல் குறையவே குறையாது. இப்ப வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த செயற்கை சூரியனை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். மற்ற வளம்லாம் பூமியில குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா என்னன்னைக்கு அது வந்து கண்டினியூஸா 60 வருஷத்துக்கு மின்சாரம் தடை இல்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு எல்லாம் ஆனா இது சோலார் பவர் கிடையாது இல்லையா? கிடையாது. அணு ஆற்றல். அணு ஆற்றல் ஆதாரம் பேசிக்கா அது ஆதாரம் வந்து அணுதான். அணு ஆற்றலை யூஸ் பண்ணிதான் எல்லாமே செய்யப்படுறாங்க. அது வந்து அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா பெரிய புரட்சி தான். நமக்கு எதுவுமே அப்புறம் தேவையில்லை. பெட்ரோல் தேவையில்லை, நிலக்கரி தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துரும். எல்லாத்துக்குமே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 1950 வந்து சோவியத் யூனியன்ல இந்த ரஷ்யன்ஸ் எல்லாம் ரஷ்யன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுதான். அது வந்து முடிக்கல. அதோட கண்டினியூஷனா இங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இவங்க செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயங்கர பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு 582 டன் அளவுக்கு காந்தத்தை வந்து இப்படி ரவுண்டா ஒரு பெரிய ஒரு லென்த் வந்து 21 மீட்டருக்கு அகலம். அப்புறம் ஒரு 12 மீட்டருக்கு பிரெத் இருக்கிற மாதிரி பண்ணி, அதாவது அந்த காந்தம் எப்படி இருக்குன்னா ரவுண்டா அந்த உளுந்த வடை இல்லையா அந்த மாதிரி ரவுண்டா நடுவுல வந்து அந்த அது வந்து அந்த காந்தம் வந்து அந்த பிளாஸ்மா வந்து செலுத்தப்படாத மாதிரி தடுத்துரும். அந்த மாதிரி ஒரு ஃபியூஷனை உருவாக்கி அந்த ஹைட்ரஜன் அணுக்களை வந்து 10 கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாக்கும் போது அந்த ஹைட்ரஜன் அணுக்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃபியூஷன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் அது மூலமா ஹீலியம் உண்டாகுது. அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸா எரிய ஆரம்பிச்சு பயங்கர சூடாகுது. அப்புறம் ஃபியூஷன் நடக்குது. அப்புறம் அது வந்து செவுத்துல படம் பிளாஸ்மா லெவலுக்கு போகுது. இப்ப நம்ம சாதாரணமா வந்து 3 ஸ்டேட் தான் இருக்கும். நம்ம கண்ணுல பாக்குற பொருள் அத்தனையுமே 3 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஒண்ணு சாலிடா இருக்கும் திடப்பொருள், அப்புறம் திரவ பொருளா இருக்கும், அடுத்தது ஆவியா இருக்கும். ஏதோ ஒண்ணு 3 ஸ்டேட்ல தான் இருக்கும். கண்ணுல பாக்குற பிசிக்கல் பொருட்கள் அத்தனையுமே. இது அடுத்த கட்டம். அந்த நீராவியோட அடுத்த கட்டம் என்னன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்றது. அந்த பிளாஸ்மாங்கிறது தான் அந்த இதுல மின்னல்ல இருக்கிறது பயங்கர வெளிச்சமா இருக்கும் இல்லையா அது வந்து நீராவியோட அடுத்த கட்டம். அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அணுக்கள் ஃபியூஸ் ஆகும் கிடைக்கிற அந்த வெளிச்சம் தான் அந்த பிளாஸ்மா. சூரியன்ல கண்டினியூஸா இயற்கையாவே இருக்குது. இவங்க வந்து அந்த காந்த சக்தியை யூஸ் பண்ணி அதை உருவாக்குறாங்க. அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த இதுல எல்லாம் படாம அந்த வெளிச்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த அசல் சூரியன் மாதிரியே பண்றாங்க. சூரியன் வந்து இயற்கையாவே நடக்குது. இவங்க வந்து இந்த காந்த சக்தி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த இத்தனை ஃபியூவல் வந்து அதுக்கு ஒரு 2 ட்ரினிட்டியம் அப்படின்னு இன்னும் 2 ஃபியூவலா வச்சுக்கிட்டு அதனால ஒண்ணும் பெரிய கதிர் ஆபத்தெல்லாம் வராதான். அதை ஃபியூவலா வச்சுக்கிட்டு கண்டினியூஸா இந்த ப்ராசஸ், அதாவது -18 டிகிரிக்கு போனா கூட இது இந்த வேலை செய்யும். ஒண்ணும் ஆகாது. உலகம் வந்து அழிவே ஆனா கூட, எவ்வளவு மோசமா போனா கூட இந்த ஆற்றல் வந்து குறையவே குறையாது. நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஒரு 60 வருஷத்துக்கு என்ன நடந்தாலும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் இது வெடிச்சு செதறாதா அப்படின்னு ஒரு பயம்லாம் வரும். இத்தனை டிகிரி செல்சியஸ் 10 கோடி டிகிரி செல்சியஸ்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதான். அந்த ஃபியூயல் வந்து டக்குன்னு நின்றுச்சுன்னா உடனே அணைஞ்சிருக்கும். அது வெடிச்சு செதற வேலையெல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப சேஃப்டியானது, ரொம்ப தூய்மையானது. அதாவது எப்படின்னா அது கழிவே கிடையாது. இப்ப நிலக்கரியோ இந்த கார்பனோ எரிக்கும் போது எவ்வளவு கழிவு வரும், மாசுபடுது, எல்லாமே நடக்குது இல்லையா? இப்ப ஒரு பை ப்ராடக்ட் ஏதாவது ஒண்ணு கிடைக்குது, அதனால இன்னும் மோசமாகும். இது வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே எரியுது. அவ்வளவுதான். எப்படி கற்பூரம் எரிஞ்சா ஒண்ணுமே இருக்காது இல்லையா? சாம்பல் வராது, கழிவே வராது. அதே மாதிரி இது எந்த கழிவும் வராம தூய்மையா அந்த அளவுக்கு பக்காவா இந்த அணு ஆற்றலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு உலகம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க.
அது பயங்கர பிரெயின் தான். ஆமா. யாருமே இந்த அமெரிக்கன் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு இவங்க பண்ணி அததான் யோசிச்சான். அமெரிக்கா போய் ஒரு நாட்டு கூடயும் சண்டை ம். போடுறதுக்கு பதிலா இதை யோசிக்கலாம்ல. அழிக்கிறதுக்கு தான் அவன் இதெல்லாம் யோசிச்சுன்னு யோசிக்கலாம்ல. இருக்கிறான். ம். ஆமா. அழிவுக்கு தான் யோசிக்கிறாங்க. இவங்க ம். என்னதான் டூப்ளிகேட் பொருள் அப்படி இப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க சைனாக்காரங்க. அதுவே அதுவே பொருள்னாலே அதுவே அமெரிக்கர்கள் உருவாக்கி விட்டதுதான். அவனுங்க தான் அப்படி பண்றது. ஓ! சைனீஸ்னாலே இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுல இது விலை கம்மியா இருந்ததுன்னா உடனே அது வந்து ம். மட்டமா இருக்கும் அப்படிங்கிறது. கரெக்ட். அது பயங்கரமா இருக்குது. சைனீஸ் பொருள்லாம் சில சேனல்ஸ்ல போடுவாங்க. இப்பவே சைனால இவ்ளோ இருக்குதா? அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத மாரிலாம் டெக்னாலஜி இருக்குது சைனால. ஆமா. இப்ப சோலார் எனர்ஜி ஆ வந்து சோலார் எனர்ஜி வச்சே இத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாதா சிஸ்டர்? இது இல்லாமலே. அது அது வந்து எல்லா இடத்துலயும் சோலார் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். முதல்ல ம். ஒரு வீட்லயும் நம்ம தனியா போடணும். ஒரு ஊருக்கே போடணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். சோலார் பேனல்லாம் வாங்கி அத வந்து ம். கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும். அத மெயின்டெயின் பண்ணணும். அது அந்த புறா எச்சம், காக்கா எச்சம் இதெல்லாம் படக்கூடாது. அந்த மாரி நீட் பண்ணி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஓ! அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வீணா போகும். அந்த பேட்ச்சா விழுந்ததுன்னா, அப்புறம் வந்து சோலார் பவர் இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். மெயின்டெனன்ஸும் இருக்கு சோலார்ல. ம். போட்டா ம். நல்லதுதான். ஒரு ம். வீட்டுக்கு தேவையான கரண்ட் கிடைக்கும். மிச்சமான இருக்கிறதெல்லாம் நம்ம நாட்டுக்கு அனுப்பலாம். ம். ஆனாலும் அது குறைஞ்ச லெவல்ல தான் பண்ண முடியும். ஓ! நெறைய லெவல்ல நம்ம பண்ண முடியாது. அதுக்கு சோலார் அதுவும் பேனல் போடுறதுக்கு வேணும். இடம் வேணும். அதுக்கு தகுந்த மாரி அமைப்பு வேணும். சன்லைட் படுற மாரி ஒரு மொட்டை சன்லைட் மாடி மாரி நம்ம இருக்கக்கூடிய போட்டோம். இடமா இருக்கணும். நெறைய நாடுகள்ல சன்லைட்டே இருக்காது. அங்கெல்லாம் இருக்காது. ஆமா. முடியாது இல்லையா? ஆ முடியாது. ஆமா. குளிர் பிரதேசத்துலலாம். ஆனா இது வந்து என்ன டெம்பரேச்சர் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. நெறைய பவர் ம். வந்து ரொம்ப தயாரிக்கலாம். உலகத்துக்கே அனுப்பக்கூடிய அளவுல அங்கேருந்து சப்ளை பண்ற அளவுல ம். பெரிய லெவல்ல உற்பத்தி பண்ணலாம் மின்சாரம். எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து அனுப்பலாம். அந்த அந்த எல்லா கண்ட்ரிக்குமே அனுப்பலாம். அந்த லெவல்ல ம். அவங்க செய்றாங்க. ஸோ பண்ணிட்டா அதான் பல நம்பர் கோடி 1 நாடு. நம்பர் 1 ஆயிடும். ஆமா. நம்பர் 1 ஆயிடும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ஆமா. மனிதனுடைய அ புத்தி இப்படி இருக்குது. ஆனா கடவுளுடைய பிளான் வேற மாதிரி இருக்குது. இல்லையா? இவங்க அ நம்ம இத ஏற்கனவே கண்டுபிடிச்சதுக்கும் நல்லதுதான். இது ம். வீணா போப்போறது இல்ல. கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆக தான் போகுது. ம். உலகத்துல என்ன நடந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இது வந்து இத மாதிரி தான் யூஸ் கடவுளும் ஆயிடும். சொல்லியிருக்காரு. அணு ஆயுதங்கள கரெக்ட். வச்சு தான் ம். நடக்க போகுது. கரண்ட் கரெக்ட். வந்து இந்த மாரி இப்ப தயாரிக்கிற மாரிலாம் தயாரிக்க மாட்டாங்க. அணு ம். ஆற்றல் தான் ஆதாரமா இருக்கும். கரெக்ட். எனர்ஜிக்கு அப்படின்னு சொல்லி கடவுளும் சொல்லியிருக்கிறாரு. அதே ம். மாதிரியே இவங்களும் செஞ்சுட்டு வராங்க பாருங்க. கரெக்ட்டா ம். 2030ல கம்ப்ளீட் ஆயிடும், கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. உலகமே ம். மாறி போகுது. பெரிய புரட்சி ஆக போகுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் ம். தான். உலகமே மாறப் போறது கரெக்ட் தான். புரட்சி ம். ஆக போறதும் கரெக்ட் தான். ஆனா இவங்க ம். நினைக்கிறது கிடையாது. சைனா கண்டிப்பா. ஜெயிச்சிரும். நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அது மட்டும் ம். கிடையாது. கரெக்ட். ஜெயிக்க போறது நம்ம நாடு தான். அது எப்படிங்கிறது நம்ம கேட்டா கண்டிப்பா. ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. அது இப்ப சமீபமா ஒரு ஃபங்ஷனுக்கு போம்போது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விளக்கு தண்ணி ஊத்துனா எரியுது. ஆமா. வள்ளலார் வந்து தண்ணீல விளக்கேத்துனாருன்னுவாங்க. இப்ப சர்வசாதாரணமா தண்ணி ஊத்துனா அது எரியுது. சூப்பரா எரியுது. தண்ணி இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுகிட்டே இருக்குது. ஒரு சின்ன பல்பு வச்சிருக்கிறாங்க. கரண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் தண்ணீல இருந்து எடுக்குது. ஆச்சரியமா இருக்குது. ஒரு ரூம்க்கு நைட் லேம்ப் போட்ட அளவுக்கு வெளிச்சம் வருது. அதுல. ஸோ ஆமா. டெக்னாலஜி எப்படியெல்லாம் முன்னேறிட்டு வருதுன்றத நம்ம பார்க்குறோம். ஆ இது வந்து அதான் எப்பவுமே எது பண்ணாலும் அது அடுத்த சந்ததியினருக்கு தான். நல்லது பண்ணாலும் அதோடைய பலனையும் அவங்க தான் ம். அனுபவிப்பாங்க. கெட்டது பண்ணாலும் அதோடைய பலனையும் அவங்க தான் அனுபவிப்பாங்க. ஸோ இப்ப வந்து இந்த ஆமா. கெட்டது நெறைய விஷயங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன ரொம்ப பாதிக்கும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். அது இந்த ஜெனரேஷனே பாதிக்குது எல்லாமே. ஆனா அடுத்த ஜெனரேஷன எதுவுமே பாதிக்காது. பாதிப்புக்குரிய ம். எல்லா விஷயமும் இந்த ஜெனரேஷனே அழியப் போகுது. அத அழிக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். பட் இந்த சைனீஸ் கண்டுபிடிப்பு இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். உலகத்துக்கே இல்ல. ம். உலகத்துக்குன்னு சொல்லலாம். பட் உலகமாகவே இருக்க போறது பாரதம் மட்டும் தான். ஏன்னா, அழிவுக்கு பிறகு தான் அது வரப்போகுது. இந்த டெக்னாலஜி அங்க வந்துடும்னு கடவுள் சொல்றார். அழிவுக்குரிய டெக்னாலஜி இங்கேயே தங்கிடும்ன்றார்.
இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ம். வெடிக்காது, ஏசி வெடிக்காது. இப்ப எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? ஆ ம். பேட்டரி வண்டி வெடிக்குது. எதெல்லாம் சூப்பரா இருக்குதோ எல்லாத்துலயுமே நெகட்டிவ் வருது. ஏரோப்ளேன் ம். வெடிக்குது. ஆ எத தொட்டாலும் பயமா இருக்குது. சும்மா கடற்கரையில போய் காத்து வாங்கலான்னு போனா சுனாமி தான் ஞாபகம் வருது. இது அணு எதுவும் ஆ ஆயுதம் நம்ம போருக்கு ரெடி ஆகுறாங்க இல்லையா? அந்த அணு ஆயுதமே முடிய போகுது. அத வச்சு அழிக்கிற வேலைய செஞ்சுருவாங்க. ஆனா கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த அணு ஆயுதத்த யூஸ் பண்ண போறதில்ல. ம். ஆக்கப்பூர்வமா என்ன இருக்கோ அதத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அழிவுக்கான சாதனை எதுவுமே இருக்க போறதில்ல. கண்டிப்பா. இது எப்படின்னா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு பலம் காட்ட காட்ட, ஒருத்தன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட இல்ல. இல்லாட்டினாலும் நான் அடங்கி போக மாட்டேன்டான்னு தான் இப்ப பண்றாங்க. ஆனா அடிக்க, 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 அடிக்க என்ன அர்த்தம்னா, நீ அணு போடுடா, போடுடா, போடுடான்னு அர்த்தம். ஒரு நாள் அது ஒரு போட்டுருவாங்க. கட்டத்துல அவனுக்கு ஆ, போட்டுட்டா தேவலான்னு ஆயிடுது. அவன் ஜெயிச்சிடக்கூடாது. அவன் ஆ. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டு இப்ப அந்த அப்படித்தானே மாரி ஒரு இருக்குது. எண்ணம். ஈகோ தானே இருக்குது. ஏன்னா, இப்ப இன்னொரு நாடுமே ஈகோனால தானே பண்றாங்க. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க அடங்க மாட்றாங்கல்ல. அப்ப வேற வழியே இல்ல. பயன்படுத்திடலான்ட்டு பயன்படுத்திடுவாங்க. அப்ப அவன் பயன்படுத்துறத பார்த்து மத்தவங்க எல்லாம், "ஐய்யய்யோ! வுட்டா நம்ம மேலயும் பயன்படுத்திடுவான்." அப்படின்ட்டு அவங்களும் போடுறாங்க. மொத்தத்துல எல்லாருக்குமே அழிவு தான் வரும். ஆனாலும் இதுலயும் நன்மை இருக்குது. என்ன நன்மை? உலகமே அழிந்த பிறகு என்ன நன்மை? அப்படின்னா, உலகமே ஃபுல்லா அழியாது. ஆ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி, அப்படியே அழியிற சிச்சுவேஷன் வந்தாலும், அந்த தானியங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது. இந்த மாரி ஒரு நிலை வந்தாலும், யாராவது பொழச்சா சர்வைவ் ஆகட்டும். அந்த ஒரு நல்ல எண்ணமும் மனிதர்கள் கிட்ட, சயின்டிஸ்ட் கிட்ட இருக்குது. ஆமா. அதே மாரி எலான் மஸ்க் வந்து மேல போய் இருக்கணும், மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு அவரும் ஏதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நல்ல எண்ணம் இருக்குது. ஆனாலும் மனிதர்கள் மனிதர்களுக்கும் தெரியாது யாரு இருக்க போறாங்கன்ட்டு. ஆனா கன்ஃபார்மா தெரிந்தவர் கடவுள் மட்டுமே. அதுக்கு அடுத்தபடியா கடவுள்கிட்ட ஞானத்தை நேரடியாக கேட்கிற பிரம்மகுமார் குமாரிகள். இந்த ஞானத்தை தான் அந்த சிவன் கோயில்ல கோபுரத்துல காட்டியிருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து 4 பேருக்கு சொன்னாரு. 4 முனிவர்களுக்கு சொன்னாரு அப்படின்ட்டு. 4ன்றது அர்த்தம் என்னன்னா, கம்மியானவர்கள் கிட்ட சொன்னாரு அப்படின்னு. அது எப்ப சொன்னார் அப்படின்னா, உலக அழிவின் பொழுது சொன்னார். அதுதான் கீதை வந்து உலக அழிவு யுத்தத்துக்கு முன்னாடி சொல்லப்படுறதா காட்டப்படுது. அப்ப எவ்வளவு சூப்பர் விஷயம் பாருங்க. அங்க சிவபெருமான் சொல்றாரு. இங்க கிருஷ்ணர் சொல்றதா காட்டுறாங்க. ஏதோ ஒண்ணுதான் யுத்த உண்மை. களத்துக்கு ஏதோ ஒண்ணுதான் மாரி. உண்மை. ஆமா. ஆ. அப்ப உலகம் அழியறதுக்கு முன்னாடி சொல்றாரு. உலகம் அழியறதுக்கு முன்னாடி எங்க கிருஷ்ணர் வந்தாரு? சூப்பர் பாயிண்ட் இல்ல. ம். மகாபாரத யுத்தம் உலக அழிவு யுத்தம். உலக அழிவு யுத்தத்துல எங்க கிருஷ்ணர் இருப்பாரு? அப்ப அங்க யாரு இருப்பாரு? சுடுகாட்டுல சிவன் தான் இருக்கிறார். இல்லையா? சுடுகாடு ஆக போற இடத்துல சிவன் தான் வரார். அவங்க தவறுதலாக கிருஷ்ணர் சொன்னதாக போட்டதுதான் கிருஷ்ணருக்கு அவ்வளோ ஃபேன் அவரு ஃபாலோயிங். எப்படி போட்டாங்கன்னா, கிருஷ்ணரோட கடைசி பிறவியில வேற மனிதரா இருக்கும்போது, வேற உருவத்துல இருக்கும்போது சிவன் வந்து அந்த அந்த உடம்புல இறங்கி சொன்னதுதான். கண்டிப்பா, கிருஷ்ணர்ன்னு அடுத்த ஜென்மத்துல தான் அவர் கிருஷ்ணர் ஆக போறாரு. அதையும் கண்டிப்பா, இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணி அந்த கதைய எழுதிட்டாங்க வியாசர். கண்டிப்பா. நம்ம கனவு வர எழுதிட்டாரு மாரி. மகாபாரதம். நம்ம கனவு வர்றது ஆ பார்த்தா, கரெக்ட். நேத்து நம்ம கூட ஒருத்தர் இருந்தவரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்களும், சின்ன வயசுல நம்ம கூட படிச்சவங்க, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுற மாரி கனவு வரும். ஆனா அது வெவ்வேறு காலத்துல அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி தான் இங்க அதேதான். ம். அடுத்த யுகம், கலியுகம். கலியுகம் முடிந்து சத்யுகம் வரப்போது. சத்யுகத்துல சத்யுகத்துக்கும், கலியுகத்துக்கும் இடையில சங்கம் யுகம். அங்க தான் உலக அழிவு நடக்குது. ஒரு பக்கம் உலக அழிவு நடக்குது. ஒரு பக்கம் அடுத்த யுகத்துக்கு தயாராகுற ஞானம் நடக்குது. ஆனா இந்த உலக அழிவும் அடுத்த யுகத்துக்காகத்தான். அந்த அந்த யுகத்தை தயார்படணும்னா இப்ப இருக்கிறது அழியணும். எல்லாமே அதுக்காக தான் நடந்துட்டு இருக்குது. சைனீஸ் கண்டுபிடிக்கிற இந்த விஷயமும் அதுக்காக தான் நடக்குது. பாருங்க கொரோனா வைரஸ உருவாக்கி, அதிலே நெறைய மக்கள் தொகைய காலி பண்ணிட்டாங்க. 2த்துக்கான விஷயமும் சைனாவே பண்ணுது. இல்லையா? அழிக்கிறதுக்கான விஷயம் அதுவே பண்ணுது. ஆக்குறதுக்கான விஷயமும் அதுவே ஆக்கறதுதான். பண்ணுது. ஆனா அது அததான் கடவுள் சொல்றாரு. உலகத்துல எல்லாமே நன்மைக்காக தான். எல்லாத்துலயும் நன்மை இருக்குது. ஏன்னா அழியவும் செய்யணும். அழிந்த பிறகு தான் இது நடக்கும். இல்லையா? அந்த ஆமா. ஒரு சில செடியெல்லாம் வந்து வெட்டி விடுவாங்க. அப்பதான் நல்லா வளரும்ன்ட்டு. அதான் நடந்துட்டு இருக்குது.
இங்க வந்து மொத்தமா வெட்டி விட்டுருவாங்க. அது ஒரு ஆ ஒரு பில்டிங் ரொம்ப பழசாயிடுச்சு, இடிஞ்சிற நிலைமையில இருக்கு. இப்ப கிராக் ம். விட்டு இடியிற நிலைமை இருக்கும்போது, இடிச்சுட்டு புதுசா கட்டுவோம் இல்லையா? அதே மாரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பழைய சரி. உலகம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அத ம். புதுப்பிக்கிறாரு. அந்த புதுப்பிக்கிற வேலையில எது எதெல்லாம் வேணுமோ, அதெல்லாம் நடக்குது. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேண்டி இருக்குமோ, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. வேண்டாத கரெக்ட். திங்ஸ் அழிக்கிறதுக்கு என்னென்ன வெடி வச்செல்லாம் அழிப்பாங்கல்ல. ம், பெரிய ம். பல பல மாடி கட்டடத்த வெடி வச்சு தானே தகர்க்கிறாங்க. ஒரு 5 கண்டிப்பா. நிமிஷத்துல பொல பொலன்னு அதே ம். மாதிரி தான் இப்போ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா. கண்டிப்பா இப்ப அப்படி நெறைய இடங்களுக்கு போகும்பொழுது, அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பா இருக்குது. எப்புட்றா கட்டுனாங்கன்ட்டு. ஆ அதுக்கு அத அனுபவிக்கிறது ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனா கட்டுறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அந்த கொத்தனாரு இவங்களும் சொல்றேன். இல்லையா? அந்த வெயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. ஆனா அத அவங்க அனுபவிக்க போறது கிடையாது. வேற யாராவது ம். அனுபவிக்க போறாங்க. அந்த கொத்தனார் பேர் கூட வெளில வரப்போறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் ம். இல்லையா? அப்ப இதை அனுபவிக்கணும் அப்படின்னா, அவன் வந்து வேற எதுலயோ அவன் சக்சஸ் ஆயிருக்கணும். அவன் இத கட்ட வேண்டிய கலைய அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ம். அனுபவிக்கிறவனுக்கு அது தேவை கிடையாது. அதே மாதிரி தான் சைனீஸ் ரொம்ப அறிவாளிகள் தான். அத யாருமே மறுக்க முடியாது. அமெரிக்காவே பயப்படுது அதுக்கு தான். அதனாலே அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த ஃபோன வந்து அவன் ஸ்பை பண்றான்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவானுங்க. அவன்த ஆமா. வாங்கக்கூடாதுன்ட்டு. நெறைய நாடுகள்ல அதனால தான் தடை பண்றாங்க. அவனுக்கு அவனுக்கு ம். நஷ்டத்தை ஏற்படுத்தணுன்ட்டு. அவனோட எய்ம் என்னன்னா, நஷ்டத்தை ம். ஏற்படுத்தணும். இந்த டெக்னாலஜி வந்தா அமெரிக்கா பொருள எவன் வாங்குவான் அப்புறம்? அவன் சீப்பா குடுக்குறான். ம். இல்ல டிக்டாக்கே அழிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. நெறைய நாடுகள்ல பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அதுக்கு ஈக்குவலா எதுவும் எடுத்துட்டு வர முடியல இப்ப வரைக்குமே. ம். ஆ அப்ப ஆ சரி ஓகே. பட் அவங்க புத்திசாலியா இருக்கிறாங்க. அது கடவுளுடைய கிஃப்ட். ஆனாலும் அப்படி புத்திசாலியா இருந்து தான் இதோடைய பலன அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க உருவாக்கக்கூடிய இந்த கரண்ட்ட. ஏன்னா, இத அனுபவிக்கிற நேரத்துல உலகமே இருக்க போறது கிடையாது. அவங்களும் அழிச்சிடுவாங்க. அனுபவிக்க போறதில்ல. ஆமா, சைனாவே இருக்க போறதில்ல. அப்படி ஆமா. அனுபவிக்கும்போது சைனா இருக்காது. ஏன்னா அமெரிக்காவோட ஆனா அந்த முக்கியமான டெக்னாலஜி குறியாக நமக்கு வந்து அமெரிக்காவுடைய முக்கியமான குறியாகவே சைனா தான் இருக்குது. அ ம். அமெரிக்காவ அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் எல்லாம் சைனா, ரஷ்யா தானே சப்ளை பண்ணுது எல்லா நாட்டுக்கும். அதே மாரி இவங்கள அழிக்கிறதுக்கானது அது சப்ளை பண்ணும். இதான் நடந்துட்டு இருக்குது. இதத்தான் கடவுள் என்ன சொல்றாரு, ஆ 2 குரங்கு சண்டை போட்டுக்கிச்சாம். ஒரு பூனை வந்து வெண்ணெய எடுத்துட்டு போயிடுச்சாம். அது மாதிரி நம்ம தான் அந்த வெண்ணெய எடுக்கிற பூனை. அது குரங்கு சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். 2 பூனை சண்டை போட்டு, ஒரு குரங்கு வெண்ணெய திருடிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லுவாரு. ம். ஸோ ஆஞ்சநேயரா சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குரங்கு மாதிரி இருந்த நம்ப தான் அதான் குரங்க வச்சு தானே சீதைய மீட்கிறாங்க. அப்படி இருக்கிற நம்பள ம். குரங்குன்னு எத வச்சு சொல்றாங்கன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுல மூழ்கி கிடக்கிறது. ஸோ அத நீங்க கூட சொன்னீங்க. டால்பின் வந்து தன்னுடைய குட்டிய ஆமா. இறந்து வச்சுக்கிட்டு போன ம், ம். 7 நாளா சுத்திக்கிட்டு இருக்குது. மூக்கு மேல அப்படியே தூக்கி பிடிச்ச மாரியே சுத்திக்கிட்டே இருக்குது. 7 நாளா விட இந்தியன் ஓஷன்ல அப்படி இருக்குதாம். அத விட மனசு இல்லாம. விட மனசு இல்லாம. இதே மாரி சமீபமா யாரோ கிறிஸ்தவ மதத்துல வந்து அவங்க வந்து ஜெபிச்சா மரணத்துல இருந்தும் காப்பாத்த ம். முடியும் அப்படின்னு தீவிர நம்பிக்கை அவங்களுக்கு. இறந்துட்டாங்க அவங்க அம்மா. அவங்க பாட்டுக்கு 21 நாள் ம். ஜெபம் பண்ணி பக்கத்து வீட்லலாம் நாறுதுன்னு தொறந்து பார்த்துருக்காங்க. ஆ. ஸோ அப்ப இவங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட பற்றுன்னு அங்க ஒண்ணு இருக்குல்ல. ம். அங்க பற்று தான். பற்றுக்காக தான் அவங்க கடவுளே புடிக்கிறாங்க. அதான் அங்க விஷயமே. ம். அ ஆமா. ம். எப்படியாவது அது வந்துராதா, மீட் வந்துராதான்னு சொல்லிட்டு கடவுள புடிச்சு, புடிச்சிட்டு என்னமாவது இருக்கிறாங்க. செஞ்சாவது அத காப்பாத்திடணும் அப்படின்னு காப்பாத்திடணும். பாக்குறாங்க. ஆமா. ஆனா அப்ப வந்து அந்த புத்திசாலித்தனம் அந்த புத்தியும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு மேல ஒரு பாடி இருக்குமா? திருப்பி ம். போன உயிர் திருப்பி வருமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா மரணத்தை ஏத்துக்கிறது தான் ஆன்மீகமே. ஏத்துக்க ம். மாட்டேன். அது வரணும், வரணும், வரணும்னா அதான் மாம்சமானவர்கள்ன்னு சொல்றது. பைபிள்லயே கரெக்ட். இருக்கும் மாம்சமானவர்கள் உடலையே விடமாட்றாங்க புத்திய. ம். இறந்தாலும் விட மாட்டேங்கிறான். கடவுள் வந்து அப்படி சொல்லுவாரு. குரங்கு கூட அதோடைய குட்டிய ம். அப்படியே தூக்கிட்டு செத்ததுக்கு பிறகும் அலையும்ன்னுவாங்க. அதே மாரி இன்னைக்கு மற்ற விலங்குகளும் பண்ணுது. இது எல்லாமே மனிதர்கள் மாதிரியே குணாதிசயம் கொண்ட விலங்குகள் இதெல்லாம். டால்பின், ம். குரங்கு எல்லாமே.
இப்ப என்ன கடவுள் சொல்றாருன்னா, இந்த குரங்குத்தனத்தை விட்டுருங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களுடையதா மாறிடும். அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அடுத்து இருக்கிறவங்க தான் அத அனுபவிக்க போறாங்க. அடுத்து நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்கன்ற. எப்படி நாம இருக்க போறோம்? நாம இறக்க மாட்டோமா? கடவுள் சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு. மரணம் உடம்புக்கு தான். ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா மறுபடியும் பிறந்து அந்த சுகத்தை அனுபவிக்கும். அப்ப அவங்க ஆத்மா பிறக்காதா? பிறக்காது. ஏன்? ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாக்களும் மேல போயிடும். இதுதான் ஆத்மாக்கள் இருக்கிற இடம். பரந்தாமம் அப்படின்னு சொல்றோம். போயிடும். ஆனா, இப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்ற ஆத்மாக்கள் மட்டும் இந்த பூமிக்கு வரும். ஏன்னா, அப்ப இந்த பூமி சொர்க்கமாயிடும். சொர்க்கத்துல யாருக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாரி குழந்தை மாதிரி இருக்கிறவங்க அனுபவிக்கிறதுக்காகத்தான் கடவுள் சைனாக்காரங்க மூலமாக இத அதற்கான தூண்டுதல் கொடுக்கிறார். அது அவங்களுக்கு தெரியல. அது ஒரு புத்தி அபிமானமா ஆயிடுது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய கிஃப்டர் தான். இல்ல இந்த மாரி கண்டுபிடிக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? சோ நமக்கு அது யூஸ் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அப்படின்னா, அதை பற்றி நாம கவலைப்பட தேவையில்ல இப்ப. அவங்க என்ன பண்றாங்க? அது டெக்னாலஜி என்ன? அழிவு வருமா? அது அவங்க பார்த்துக்குவாங்க. நாம வரப்போற உலகத்தில் அழிவற்ற ஆத்மாவாக நாம அங்க பிறந்துடணும். அடுத்த 2500 வருடத்துக்கு இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்க போகுது. அடுத்த 2500 வருடம் தான் இது நரகமாகும். இது தொடர்ந்து ஒவ்வொரு 5000 வருடமும் இந்த சக்கரம் இதே மாரி தான் சுத்துது. அப்ப ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் சைனாக்காரங்க இத கண்டுபிடிப்பாங்க. நாம இறைவனுடைய ஞானத்தை எடுப்பவர்கள் தான் அத அனுபவிப்போம். அடுத்த 2500 வருடத்துக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் சொல்றாரு. உடம்புன்ற உணர்வு இருக்கிறதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. நீங்க அழியக்கூடிய உடம்பே கிடையாது. ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாவில தான் மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. ஆத்மா அழியாது. ஆனா இந்த சமஸ்காரம்ன்றது பதிவு. அதை நீங்க அழிக்கலாம். கெட்ட பதிவு இருந்துச்சுன்னா அதை அழிச்சிட்டு நல்ல பதிவை அதுல உருவாக்கலாம். அதுதான் இப்ப கத்து கொடுக்கிறேன். அததான் கத்து கொடுக்கிறேன். ரெக்கார்ட்ஸ் அழிச்சிட்டு நம்ம புதுசா போடுறது பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு போடுறது. கரெக்ட். இப்ப என்ன பண்றாருன்னா, அடுத்த யுகத்துக்கான குணத்தை இப்பயே உள்ள போடுங்கன்ற. அது எப்படி? அதத்தான் கடவுள் போதிக்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் உடம்புல வந்தவர் தான் கடவுள். அவரை தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவரை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எஸ்பிபி பாட்டுல வந்து ஒரு லைன்லயும் சிவாய நமக அப்படின்னு முடியும். நிறைய இந்து சாமி பாட்டுலாம் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட்ல எந்த எண்ணம் வந்தாலும் டக்குன்னு இறைவன் கிட்ட போய் புத்தியை இணைச்சு அந்த எண்ணத்தை அழிச்சிடுங்க. அவ்வளவுதான். ஆத்மான்னு உணர்ந்து இறைவன். அப்ப காமத்தை சார்ந்த எண்ணமா, கோபத்தை சார்ந்த எண்ணமா, பற்று சார்ந்த எண்ணமா? ஏன்னா எண்ணம் எல்லாமே இதை வச்சுதான் வரும். டக்குன்னு இறைவன் கிட்ட போய் அழிச்சு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அமைதி, ஆனந்தம் சார்ந்த எண்ணம் தான் வரணும். அப்ப சொர்க்கத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே இறைவன் தினம் தினம் சொல்றாரு. முரளின்னு சொல்லுவோம் அந்த ஞானத்தை. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. பிரம்மகுமாரிகள்னா இப்ப அந்த வயோதிகர் உடல்ல இறைவன் கொடுக்கிறார். வயோதிகருக்கு பேர் பிரம்மான்னு வைக்கிறார். அவர் வாய் வழியா சிவனுடைய ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மா, குமார், குமாரிகள். பிரம்மாவுடைய குழந்தைகள். சிவனுடைய குழந்தைங்க பிரம்மா மூலமாக பிறக்கிறாங்க. அதாவது தத்தெடுக்கிறாங்க. வாய் மூலமாக சொல்லி. இந்த ஞானத்துடைய சாரம் இதுதான். ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஈஸி பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷத்து ப்ராஜெக்ட் சிஸ்டர் இது? 1950ல இருந்து நடக்குது இல்லையா? அதுல ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சது. அது வந்து முடிவாகாம இருந்தது. அதான் இப்ப திருப்பியும் அதை வந்து டெவலப் பண்ணி இப்ப நல்லா ஃபுல்ஃபில்லா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு இன்னொரு 30ல முடிச்சிடும். அதான் 4 வருஷத்துல முடிச்சிருவோம், பயன்பாட்டுக்கு வந்துரும். எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா அதுக்குள்ள உலகம் அழியாம இருக்கணும்.
இதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு இவங்க நெனைச்ச அந்த டைம்க்குள்ள முடியுமா? அதுவும் தெரியாது. இல்லையா? அது செய்ய செய்ய தான் அதுல என்ன டிராபேக் இருக்கு அதெல்லாம் தெரியும். அந்த சேலஞ்ச் எல்லாம் வேற சரி பண்ணணும். சோ அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இன்னொரு பக்கம் நாம பண்றது என்னன்னா, ஒண்ணுமே பண்ணல. கம்முன்னு இருக்கிறது. நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களெல்லாம், கடவுள் சாப்பாடு போட்டுருவாரா? கடவுள் இது பண்ருவாரா? அது பண்ருவாரா? பாரு சயின்டிஸ்ட் தானே இதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சான். ஆனா யார் அனுபவிக்கிறது? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இல்லையா? சயின்டிஸ்ட்டோட வாழ்க்கை அந்த லேப்லயே போயிடும். இல்லையா? வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு அனுப்புறவன் கதை மாதிரி. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். ஆனா வீட்ல இருக்கிறவங்க தான் அத அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி தான் சொர்க்கம் தான் உண்மையிலே நம்முடைய வீடு. புத்தம்புது பாரதம். பாரத பூமி தான் சொர்க்கமா இருக்கும். அதை அனுபவித்தவர்கள தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனா அவங்க எப்படி அனுபவிச்சாங்க? இப்ப இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி பண்ணதுனால. அப்படி என்ன முயற்சி பண்ணாங்க? ஒண்ணும் இல்ல. சாமி என்ன பண்ணுது? இப்படிதான் இருக்குது. இல்லையா? இறைவனுடைய நினைவு இறைவனை நினைக்கிறோம். அந்த நினைவுனால கிடைக்கிற அமைதியின் சக்திய உலகத்துக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது சிம்பாலிக்கா கைய இப்படி வச்சுக்கிறதா காட்டுறாங்க. அங்க கொடுக்கிறது வந்து மனசுனால கொடுக்கிறது தான். சோ அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவனுடைய ஞானம் மட்டும் மைண்ட்ல அசை போடணும். மற்ற விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் அன்பா அப்பான்னு நினைக்கணும். ம். எல்லா உறவுலயும் அவர் நினைக்கலாம். முதல்ல அப்பா, அப்புறம் ஆசிரியராவா, சத்குருவா அந்த மாதிரி ரோல்லாம் அவர் பண்றாரு. அது நம்ம அத படிக்க கண்டிப்பா. படிக்க தான் அது நமக்கு என்னென்னலாம் நமக்கு சிருஷ்டியோட முதல், இடைக்கடை ரகசியம் பத்தி எல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவோம். எல்லா ஞானமும் இது பண்ணி நம்ம தான் இப்படி இருந்தோம். இப்ப நம்ம தான் இப்படி கடைசியில வந்துட்டோம். திருப்பி நம்ம அந்த லெவலுக்கு வரணும். அப்படிலாம் இந்த பத்தின சிந்தனைகள் இருக்கும்போது நம்ம ஆத்மா வந்து நம்ம வலிமையாகும். அவர நினைக்க நினைக்க வலிமையாகி ஆகி தூய்மையாகும்போது ஒரு கட்டத்துல அழிவும் வரும். புது உலகத்துல நம்ம பிறக்கிற மாதிரி நமக்கு கரெக்ட். குவாலிஃபிகேஷனும் கிடைக்கும். கண்டிப்பா. அழியறதுக்கு முன்னாடி நாம தயாராயிடணும். ஆகணும். ஆன பிறகு தான் அழிவு ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த தயாராகுறவங்க தான் ஆவாங்க. அதுல நாமளும் ஒருத்தரா இருக்கணும். அதுக்கு தான் இறைவன் வந்து கடந்த 90 வருடமா இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆனா நம்ம துரதிர்ஷ்டவசம் நமக்கே இப்பதான் கிடைச்சிருக்குது. ஆனா இன்னும் கிடைக்காம இருக்கிறாங்களே! அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குது. சோ அதனால உலகம் அழியறதுக்குள்ள இதை இந்த ஞானத்தை எடுத்து இந்த 5 விகாரத்தை நீங்க இறைவன் நினைவுனால அழிச்சிட்டீங்கன்னா, சைனாக்காரங்க கண்டுபிடிக்கிற எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நெறைய விஷயங்கள் வந்து சைனால கண்டுபிடிக்கிறது, சைனால போனா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்குது. ஆனா போக முடியாது. இல்லையா? எல்லாராலயும் போக முடியாது. நாடுகளுக்கு இடையில நெறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வேற இருக்குது. ஆனா அது இங்க வந்துடும் இனிமேல்ட்டு. அந்த மாதிரி ஒரு சைனான்னு இல்ல, எந்த நாடு கண்டுபிடிச்சாலும் இங்க வந்துடும். ஏன்னா இவங்க கண்டுபிடிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே எல்லாரும் ஆரம்பிச்சுடுவாங்க. கம்முனு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுலயும் ஈகோ இருக்கும்ல. எல்லா நாடுமே அந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் அமெரிக்காவாவது ஆரம்பிக்கும். மொத்தத்துல ஆ ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, டைம் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு தெரியுது. இவங்க சொல்றதும் இன்னும் 4 வருஷத்துல முடிச்சிடுவோன்றாங்க. அப்ப ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு தேவையானது 4 வருஷத்துல ரெடி ஆகுதுன்னா, ம். அவரு அழிக்கிறதுக்கு ஒரு கல்வியா இருக்கிறாரு. அவரு வந்து ம். இப்ப எப்படி மிலிட்டரிய இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்க வாங்கலாம், எங்க சண்டை போட்டு பிடிக்கலாம். அந்த அழிவுக்கான யோசனை தான் இருக்கு அவருக்கு. இப்போ புதுசா கண்டிப்பா. உருவாக்குற மாரி எண்ணம்லாம் இல்ல. அது எப்படி கரெக்ட். அழிக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அழிக்கிறத வச்சு பிசினஸ் பண்றது. ஏன்னா அவங்க கிட்ட தானே ஆயுதம் எல்லாரும் வாங்குறாங்க. ஆயுதம் வாங்குறது, இப்ப எண்ணெய் கூட ஈரான் குடுக்கலையா, எங்க கிட்ட வாங்குங்கன்றார். அவருக்கு அந்த பிசினஸ் மைண்ட் தான் இருக்குது. அதுக்கு தான் பைபிள்ல ஒரு அற்புதமான வாசகம் இருக்கு. இந்த உலகமே உன்னுடையதா ஆனாலும் கூட, உனக்கு ஆயுள் இல்லன்னா, அதனால உனக்கு என்ன லாபம்? ட்ரம்ப் என்ன இப்பயா பொறந்திருக்கிறாரு அனுபவிக்கிறதுக்கு. இனிமேல் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாரு? இல்லையா? அவங்களுக்கு தெரியல. உயிருக்கு அவருக்கும் டைம் இல்ல, ஆபத்து. அமெரிக்காவுக்கும் டைம் இல்ல. ஆமா. தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வேற வேற ஃபிளைட்ட மாத்தி மாத்தி போறாரு. வேற வேற ரூம் புக் பண்ணாத மாத்திக்கிறாரு. இப்போ அவரோட ஓ! ஒய்ஃப்க்கு வேற ஆ. அந்த கொலை மிரட்டல் இது ஓ! மாரி வந்திருக்குதாம். ஓ! ட்ரம்போட ஒய்ஃப்க்குமே இப்ப குறி வச்சிருக்கிறாங்க. ஓ! ஆமா. அவங்க குடும்பத்த இவரு காலி பண்ணாருல்ல. கரெக்ட். ஆமா. இவ்வளோ இது ஒரு வாழ்க்கையா? இல்லையா? மரண ம். பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இதுவா? ஆனா சொர்க்கத்துல நாராயணனும், லக்ஷ்மியும் அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அவங்கன்னா யாரும் இல்ல. முயற்சி செய்தால் நாமளும் ஆகலாம். அப்ப அவங்க மகாராஜா, மகாராணியா இருக்கும் பொழுது,
யாரும் அவங்கள கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அன்பா வெறும் மரியாதை இல்ல. அவ்வளோ உள்ளார்ந்த அன்பு இருக்கும் அவங்க மேல. இப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லோருக்கும் ட்ரம்ப் மேல உள்ளார்ந்த அன்பா இருக்குது? கிடையாது. எந்த நாட்ட அதுவே ஆட்சி அப்புறம் செய்றவங்களோட எப்ப நிலைமை அதான். ஆமா எப்ப உள்நாட்டு கலவரம் வெடிக்கும்ன்ற நிலைமையில தான் இருக்கு. ட்ரம்ப் பிடிக்காதவங்க நெறைய பேர் போவோம். ம். உங்களால தான் எங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருக்குன்னு அங்க வந்து இன்சூரன்ஸ் தான் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. அந்த கேன்சல் ஏஜ்டு ஆகுது. பீப்புளுக்கு எவ்வளவோ ம். அது வந்து குடுக்க முடியல. அந்த கரெக்ட். பணத்தெல்லாம் மிலிட்டரிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த உள்நாட்டு கலவரம் எப்ப வெடிக்குமோன்ற மாதிரி தான் இருக்கு. ம். கரெக்ட். சரி, ஓகே. மொத்தத்துல நம்ம எல்லாம் ரெடி ஆகணும். ஜாலியா சொர்க்கத்துல வந்து அனுபவிக்கணும். அதுக்கு நாம ஆத்மான்ற நிச்சய புத்தி இருக்கணும். 2வது இத சொல்றவர் கடவுள்ன்ற நிச்சய புத்தி இருக்கணும். கடவுள்ன்ற நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா, மத்தது எல்லாமே நிச்சய புத்தி வந்துடும். நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கே வெற்றி. நிச்சய புத்தி உள்ளவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி என்ன? இறைவனை நினைக்கிறதா. நினைக்கிற மாத்திரத்துல நான் உங்க கூட இருக்கிறேன்றார். அப்ப இறைவன் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டது. இதான் கீதையில வரும். கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குன்ட்டு. அது உண்மையில் சிவனை குறிக்கிறது. இப்ப இறைவன் நினைவுல இந்த வெற்றின்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட வெற்றி. இல்ல இப்ப ஒரு 2 நாட்டுக்கு இடையில அடிச்சுக்கிறாங்கன்னா, அது எல்லைக்கு அப்பாற்பட்ட வெற்றி கிடையாது. இங்க இறந்து இவன் அந்த நாட்டிலே போய் பிறந்தான்னா முடிஞ்சு போச்சுல்ல. ம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இருக்க போறதே பாரதம் மட்டும்தான். அங்கதான் நாம பிறக்கணும். அதுக்கு தான் உலகத்துல உள்ள எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய எய்ம் என்ன? சொர்க்கத்துக்கு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதத்துல பிறக்கணும். அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு. இங்க வரணும். அதுக்காக இறைவனே வந்து ஞானத்தை கொடுக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியாது. கோடியில சிலருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குதுன்னா, அந்த கோடியில சிலர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க. அதை உணரணும். ஏன்னா சாதாரணமா இந்த ஞானம் கிடைக்காது. கண்டிப்பா தேவதைகளாக இருந்தால் மட்டுமே, ஏன்னா நம்ம செயற்கை சூரியன் பத்தி பேசுறத நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுது. ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்பயும் கேட்கணும்னு தோணுதுன்னா, தேவதைகளாக இருந்தா மட்டும்தான் இவ்வளவு நேரம் இதை கேட்க முடியும். அதனால உங்களுக்கு சந்தேக புத்தி வேண்டாம். சந்தேக புத்தி தான் அழிவை கொடுக்கும். நிச்சய புத்தி தான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.